விஜய் கூட்டணிக்கு போறதாக இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு வந்து அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னடைவா இருக்கு. அவர் தானே தலைமை இருப்பாரு. இல்லங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க வந்து அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு, அவர் கூட போட என்ன சார்? நீங்க சார் எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா அவரு இல்ல, அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீங்க பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல இல்ல இல்ல, அது என்ன சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க அவர் ஒரு கட்சி நடத்துறாருல, எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது வந்து தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேசக்கூடாது. அவன் அப்படிதான் பேசுறேன். ஒரு நீ ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏத்துக்கிறீங்களான்னு ஏன் அவர் தீண்டத்தகாதவரா? அப்புறம் என்ன? இல்ல 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 சார், சார் இல்ல இல்ல சார், அரசியல்ல புரட்சி தலைவர் வந்து அந்த இயக்கத்துல இருந்து வந்தப்ப அவரை விட புரட்சி தலைவரை விட சீனியர்களாக இருந்த கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்களோட போனாங்க. கரெக்டா? அதனால நீங்க கூட்டணிக்கு யார் தலைமை எல்லாம் நீங்க இன்னொரு கூட்டணிக்கு போவீங்களா, அவரை ஏற்றுக்கொள்வீங்களான்னு கேட்கிற கேள்வி வந்து அது அனுபவம்ங்கிறத தாண்டி அரசியல் இதுக்கெல்லாம் குவாலிபிகேஷன் நீங்க இதுல சர்டிபிகேட் அதெல்லாம் கிடையாது. அது எது தேவையோ அதை நாங்க செய்வோம். அதுதானே தவிர நீங்க அவர் என்ன ஏன் அவரை போய் நீங்க குறைச்சி மதிப்பிடணும்? நாங்க என்னைக்கு யாரையும் குறைச்சி மதிப்பிட்டோம், யாரையும் குறைச்சி பேசிட்டோம்?